ஹூடா பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஹாய் கைஸ், ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இந்த வீடியோ எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ எடுத்ததுங்க. ஆக்சுவலாக எங்களோட 3rd வெட்டிங் ஆனிவர்சரி Jan 27 எடுத்தது. ஸோ Jan 26லேருந்து எங்களோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் Jan 26 12 மணிக்கு மேலே ஒரு நைட் ட்ரைவ் போயிருந்தேன். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அண்டு நாங்கள் பானிபூரி ஃபஸ்ட்டு சாப்பிட போயிருந்தோங்க. பானிபூரி சாப்பிடும்போது தம்பி கொஞ்சம் நேரம் ரோட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா கடைக்கு போயிருந்தோம். அங்கே இருந்துட்டு வரவே மாட்டேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவை பார்த்தா உடனே வர மாட்டாங்க. மாமா ஆயுதம். ஸோ குழந்தைங்களுக்கு பால் டப்பா தான் ஆயுதம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அதை காமிச்சோன்னே வந்துட்டான். காப்பி ரைட்ஸ் ஆகுங்கிறதுக்காக சாங் பெருசாக ப்ளே பண்ணலை. அண்ட் அவன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நைட் ட்ரைவ் போகிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு இடத்துக்கு போய் இருக்கிறது கூட ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்காது. இது வந்து ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ எனக்கு பிடிக்கும். அண்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். காலேஜ் டைம் பண்ணது. அதுக்கப்புறமா நான் காரை தொட்டு கூட பார்க்கல. ஸோ ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நல்லா ட்ரைவ் பண்ணுவீங்களா அப்படி கேட்டிங்கன்னா டிரைவிங் கிளாஸ் போனேங்க. பட் வந்துட்டு நல்லா டிராஃபிக்லலாம் ஒட்டி பழக்கம் கிடையாது. ஸோ தெரில, தோணுச்சு ஓகே ஃபைன் போகலாம், டச் விட்டு போயிடுச்சா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கார் வந்து நான் எடுத்திருந்தேன். ஓரளவுக்கு பரவலாமல் ஓட்டினேங்க. ரொம்ப ஓட்டினேன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு ஓட்டினேன். இப்ப நீ என்ன பண்ற? நேரா இப்படி போய் இப்படி திரும்பினா அப்படி திரும்பி இந்த சந்து அது முன்னாடி. அண்ட் தேங்க்ஃபுல்லி நான் இந்தளவு ஓட்டினதே எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. இனி வந்து அடிக்கடி கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். பார்ப்போம், நினச்சதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் நடக்கிறதுக்குரிய முயற்சியை நம்ம பண்ணுவோம். தம்பி கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்சள் லாரி. லாரியா? ஸோ ஓரளவுக்கு நல்லா தாங்க ஓட்டினேன். பட் ஓவர் ஷிவரிங்காக இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி சிஸ்டர்ஸ் இருக்காங்க, தம்பி இருக்கான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அதனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் கூட ட்ரைவ் பண்ணேன்னு. வேணாம், ஏன்னா தம்பி எல்லாம் இருக்காங்க. அண்ட் இந்த காஃபி ஷாப்பில் இந்த பாட்டுலாம் போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில, என்னமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் பிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக நைட்டு வர்றதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் எந்திக்கும் போது 9 o'clock, இப்போ 11 o'clock ஆயிடுச்சு. மறுபடியும் போய் படுத்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சாப்பிடும்போது காட்டுறேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மார்னிங் வந்து சப்பாத்தி, எக் கறி, அது போக எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்துட்டு இந்த கீர் தான். சேமியா கீர் பண்ணுவேன் எப்பயுமே, ரொம்ப எம்மியாக இருக்கும். சாப்பிட்டாச்சு. ஸோ மேக்கப் வீடியோ கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர். பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக நான் மேக்கப்லாம் பெருசாக பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் இன்னைக்கு என்னோட ஆனிவர்சரி. ஸோ ஒரு ஸ்பெஷல் டேங்கிறதுனால நான் எப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மணமகனே மணமகனே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், குட் வைப்ஸோடது. அது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். வெயிலில் போனாலும் ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காப்லாம் தெரியாது. லோட்டஸோட டே க்ரீம் அது போட்டுக்கலாம். வேஸ்லின் போட்டுக்கலாம். ஹூடா பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னோட டோன் வந்துட்டு மீடியம் டோன். நான் மீடியம் டோனுக்குரியது யூஸ் பண்ணுறேன். உங்கள் டோன் என்னவோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால ஃபவுண்டேஷன், கன்சிலர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். ரொம்ப ஃபுல் கவரேஜ் வந்து எனக்கு பிடிக்காது, நான் அதனால் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, நம்மளோட டோன்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இது வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ஹூடா பியூட்டி ரொம்ப பிடிக்கும். அப்புறமா ஐஷேடோ வந்துட்டு இப்போ நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து கைட்டு தான் சும்மா போடுவேன். ஐஷேடோ என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? இந்த கலர் போடலாம்.
தெரியுதா தெரியுதா? இது கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்பலாம் எனக்கு பர்ஃபெக்டாலாம் மேக்கப் பண்ண மாட்டேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு. க்ரீம் ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிங்கிஷ் டேன். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப தெரியாது ஹார்டாக. ரொம்ப தெரியாது, ஆனால் நல்லாயிருக்கும், நேரில் பார்க்க நல்லாயிருக்கும். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பவுடர் ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணுறேன். வந்துட்டு ஸோ நான் ஐப்ரோஸ் வந்து அவ்வளோவா எடுக்கல, அதாவது த்ரெட்டிங் பண்ணல, அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. இல்லைன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும். அப்புறம் லைனருக்கு வந்துட்டு நான் இது என்னதுன்னே தெரியல, பட் ஸ்டில் நல்லாயிருக்கும். அதை யூஸ் பண்ணுறேன் ஐலைனர். காஜல் வந்து மமாயத்தோட காஜல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இந்த காஜல் ரொம்ப பிடிக்கும். நல்லா டார்க்காக லாங் ஸ்டேயாக இருக்கும், ரொம்ப ஸ்மர்ஜும் ஆகாது. நான் வந்து ஹாஃப் லென்த் மட்டும் போட்டுருக்கேன். என்னோடய ஐஸ் ரொம்பவே பெருசு, ஸோ ஹாஃப் லென்த் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து பேரே அழிஞ்சு போச்சு, பட் நல்லா இருக்கும். சொல்லி நிறுத்துக்கலடா, லென்த்தாக வரும் நமஸ்காரா. ஃபைனலி வந்துட்டு நான் லிப்ஸ்டிக் வந்து 2 லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன் மமாயத்தோடது. ஒன்று வந்து மெலன் ரெட், இன்னொன்று வந்து ப்ளம் பஞ்ச். இது ரெண்டுமே நான் வந்துட்டு என்னது உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற, போட மேட்ச் பண்ணி போட போகிறேன். இதுவும் அப்படி லைட்டாக ரெண்டையும் மிஸ் பண்ணும்போது ஒரு கலர் கிடைக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். பிண்டி வச்சுட்டு அப்படி வந்துட்டு குங்குமம் வச்சிட்டேன்னா லுக் ஃபினிஷ் ஆகும். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ வந்துட்டு எடிட்டிங் கிடையாது, நல்ல வந்து ஒரு நல்லா இருந்ததுங்க. மேக்கப் வந்து ரொம்பவே ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகி நல்லா இருந்துச்சு. நீ வா 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 வாடா. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. ஹஸ்பண்ட் எல்லாம் கார் ஓட்டுறதுல நமக்கு ஒரு பெரிய கொடுமைன்னு நம்ம வாட்ச்மேன் ஆயிடுவோம். நம்ம தான் இந்த கேட்டை போட்டுறது, கேட்டை திறக்கிறது, இந்த மாதிரி. அவங்க கார் சீட்டில் உட்காந்துப்பாங்க, நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியாக வந்து உட்கார்ற மாதிரி இருந்தது. அண்ட் இந்த ஸ்கின் லைட்டில் வந்துட்டு சன்லைட்டில் ஆப்ரஹால்னீங்கன்னா அப்துல் கலாமா. ஸோ பர்சனலாக எனக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்து என்னோடய மேக்கப் லுக் பிடிச்சிருந்தது. மேபி அது கல்யாண நாளுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா தெரிஞ்சம்மா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ லஞ்சுக்கு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா தான் வந்துட்டு லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு என்ன இருந்துச்சுன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ரசம், சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, சிக்கன் 65 சொல்லிக்கிட்டே போகலாம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எல்லாமே இருந்ததுங்க, கம்ப்ளீட்டாக எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா தூங்கி 2000 years later. ஈவினிங் வெளியே போகலான்னு பார்த்தா அது லேட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எங்களோட ஆனிவர்சரிக்கு அதுக்கப்புறம் தான் செலிப்ரேஷனே ஆச்சு, அதாவது எங்களோட மெயின் டைம் செலிப்ரேஷன். வழக்கம் போல் டைரி மில்க் சில்க் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கேக் கட் பண்ணோம், அங்கே கேஃபேல வச்சு கேக் கட் பண்ணியாச்சு. ஸோ நான் தான் விலாக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் யாரும் எடுக்காத காரணத்தினால் நானே எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை தான் நான் கட் பண்ண சொன்னேன். அவங்க கட் பண்ணி நமக்கு ஊட்டி விடுவாங்க, அப்போ தான் நம்ம கட் பண்ணால் அவங்களுக்குள்ள ஊட்டி விடணும். அதனால் சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கேக் சாப்பிட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறமா அப்படியே நைட்டு வந்துட்டு நாங்கள் தேட்டருக்கு போயிட்டோங்க. சூப்பர்
சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த பின்னாடி இருக்கிற விஐபி சீட் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஓகே ஃபைன் அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு தம்பியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் மறுபடியும் தம்பியை கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் எந்த மூவிக்கு போயிட்டு போனோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா? அந்த என் ஃபோன்ல சார்ஜ் இல்ல. சோ இந்த ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க?